அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும். இதில் ஆச்சரியப்படும்படியாக சூரியன் சஞ்சரிக்கும் ராசிக்கு முன்போ அல்லது அடுத்த ராசியில் நவ கிரகங்களில் இளமையான கிரகமான புதன் சஞ்சரிப்பார். எனவே 2 அல்லது 3 வாரங்களுக்கு ஒரு முறை சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் ஏற்படும். இது ஒரு சில ராசிகளுக்கு புத ஆதித்ய ராஜயோகத்தை உண்டாக்கும். வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி ரிஷபராசியில் புதனுடன் சூரியன் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தினால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிடத்தில் புத ஆதித்ய யோகம் என்பது பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம். புத ஆதித்ய யோகம் என்பது சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும் ஒரே ராசியில் சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் குறிக்கின்றது. சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே ஜோதிட ரீதியாக புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று சொல்கிறார்கள். பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள். எனவே எல்லா மாதங்களிலுமே புத ஆதித்ய யோகம் ஏற்படும். புத ஆதித்ய யோகம் எல்லா ராசிகளிலுமே ஏற்படும். ஆனால் அது புத ஆதித்ய ராஜயோகமாக இருக்க வேண்டும், நற்பலன்களை கொடுக்க வேண்டும், மிகப்பெரிய வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் உங்கள் கைகளுக்கு வழங்க வேண்டும் என்றால் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களின் நட்பு வீடுகளில் சூரியன் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது ராஜயோகமாக மாறும். எனவே சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருந்தாலோ அல்லது புத அதிர்ஷ்ட யோகமாக நற்பலன்களை மட்டும் கொடுக்கும் யோகமாக இருக்காது. சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி ஒரு சில நேரத்தில் எதிர்மறையான பலன்களை கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் இருக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் சூரியன் சேர்க்கை மிகவும் சாதகமாக இருக்கின்றது. புத ஆதித்ய ராஜயோகம் உங்கள் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் உருவாகி இருப்பதால் வருமானம், வரவு, குடும்ப பொருளாதாரம், வீடு போன்ற விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில பெரிய பதவிகளையும் பெறுவீர்கள். மேலும் புதன் பெயர்ச்சியானது இந்த முறை 3 முறை பெயர்ச்சியாகிறார். ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியிலும், ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும், ஜூன் 30 கடக ராசியிலும் சஞ்சரிக்கிறார். ஜூன் 12 வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார். மேலும் ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார். பெரியதாக எந்த ஒரு பாதகமும் இல்லை. ஜூன் 15 முதல் சூரியன் மிதுன ராசியில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தவும் திடீர் வரவும் கிடைக்கும். கடினமான முயற்சிகளை முயற்சி செய்ய வேண்டும். தொழில் மந்த நிலை, திடீர் பயணம் அலைச்சல், வேலையில் நெருக்கடி, உடல் ரீதியான பாதிப்புகள், லாபகரமான பயணங்களும் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வாய்ப்புகளையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். முதல் 2 வாரங்களுக்கு பிறகு தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் செல்வீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்கள் பணியை பாராட்டுவார்கள். உங்களின் அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதையில் காதல் கைகூடும். உங்கள் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வீர்கள். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம், லாபம் உண்டாகும். உங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். நிலம், கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவீர்கள். தினசரி வருமானமும் அதிகரிக்கும். மேலும் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருட்சக யோகத்தை உண்டாக்குகிறது. இதனால் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுப்பது நல்லது. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் பாதையில் கலவையான பலன்கள் உண்டாகலாம். அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இல்லையெனில் பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கும்.
தொடக்கத்தில் உங்கள் உடல் நலம், உறவுகள் இரண்டிலும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் உங்கள் பழைய நோய்கள் வெளிப்படலாம். இதன் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். வேலையில் அதிக பணிச்சுமை இருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும். மேலும் துலாம் ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி கலவையான பலனை கொடுக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையை உண்டாக்கும். ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமற்ற நிலையை குறிக்கின்றது. துலாம் ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி கலவையான பலன்களை கொடுக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலையை உருவாக்குகிறது. ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமற்ற நிலையையும் குறிக்கின்றது. ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எண்ணங்களை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சாரிக்கும் செவ்வாயால் ஆற்றல் அதிகரிக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு அகலும். தொழிலில் போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு யோகமான காலமாக இருக்கும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்களின் மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடியவராக இருப்பீர்கள். இந்த மாதம் யோகமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும். செயல்கள் யாவும் வெற்றி பெறும். உடலிலும் மனதிலும் புது தெம்பு வந்தது போல இருக்கும். தொழில், வியாபாரம், பணியில் இருந்த சங்கடங்களும் விலகும். இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகளும் சாதகமாகும். அரசியல்வாதிகளின் நிலையிலும் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். குரு பகவான் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவரது 7ஆம் பார்வை உங்கள் குடும்ப தனஸ்தனத்திற்கு உண்டாவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு மேற்கல்விக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம். உங்கள் நட்சத்திரநாதன் 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றாலும் அவரது பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும். புதிய சொத்துடன் நவீன பொருட்களையும் வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுபிட்ச நிலை ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். ராகுவின் சஞ்சார நிலையால் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இந்த காலத்தில் பின்வாங்குவார்கள். பொருளாதார நிலை மேம்படும். வியாபாரம், தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பால் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெண்களுக்கு செய்கின்ற தொழிலில் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விவசாயிகளின் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். மாணவர்களுக்கு எண்ணியது நிறைவேறும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளையும் நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் மேற்படிப்புக்காக ஒரு சிலரின் சிபாரிசை நாட வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். வாகனத்தில் பழுது ஏற்பட்டு நீங்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் ஏற்படும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையை காணப்படும். மேல் அதிகாரிகளும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்களும் சாதகமாக முடியும். சக வியாபாரிகளிடையே கவனமாக இருக்க வேண்டும். பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். செலவுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அலுவலகம் செல்கின்ற பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாகும்.
மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் மேற்கொள்வதும் நன்மையை சேர்க்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 10 மற்றும் 13. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 5. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.